Hey makers, welcome back to another video. First of all, this video is not going to be any electronics project related or 3D printing related stuff. This video is going to be what happened to me for the past 3 months, whatever I went through. I fully explain and I want to document this mainly because I was mentally and physically down for the past 3 months. So I will fully explain so உங்களுக்கு இந்த பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா you can skip video. நம்ம next இன்னொரு project வீடியோல கண்டிப்பா மீட் பண்ணலாம். Okay, let's get to the video. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் ஹேப்பன் டு மீ அப்படின்றத சொல்லிட்டு நான் லாஸ்ட் ஷார்ட்ஸுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒய்ஃபை நம்ம ஸ்டூடியோக்கு போட போகிறோம் அப்படின்றது. ஸோ அந்த ஒய்ஃபை இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் வந்திருந்தாங்க. நான் எப்போவுமே யாருன்னா எதனா ஒர்க்குக்கு வராங்க அப்படின்னா நான் எப்படி இருப்பேன்னா அவங்க கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பேன். என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஸோ நான் அந்தமாரி ஒர்க் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா ஒயர் இது பண்ணுறதுக்காக லேடரில் ஏறி இருந்தேன். ஸோ லேடர் ஃபுல்லாக ஸ்லிப் ஆகி நியர்லி மோர் தென் 10 feet ஹைட்லேருந்து விழுந்துட்டேன். விழுந்ததில் என்ன ஆச்சு அப்படின்னா என்னோட ஹீல் போன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு கம்ப்ளீட்லி. ஸோ விழுந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு செம்ம பெயின் இருந்தது. ஸோ ஹாஸ்பிட்டல் போனோம். பட் அவங்க சொன்னதுனால இப்போ நினச்சா கூட எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா இட் டுக் மீ 3 months பட் ஸ்டில் ஐ எம் நாட் ஃபுல்லி கியூர். அதுதான் விஷயம். என்னாச்சு அப்படின்னா எனக்கு ஹீல் போன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. பார்த்த உடனே என்ன சொன்னாங்கன்னா யூ ஷுட் நாட் வாக் ஃபார் 2 months அப்படின்னாங்க. 6 to 8 weeks நீங்கள் வாக் பண்ணவே கூடாது அப்படின்னாங்க. என்னால் அது இமேஜினே பண்ண முடியல. ஏன் அப்படின்னா நான் ஃபுல்லாக ஒரு ஆக்டிவ் பர்சன். கொஞ்ச நேரம் கூட ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டேன். இப்படி அப்படின்னு எதனா ஒன்று ஓடிக்கிட்டே இருக்க பர்சனா நீங்கள் 8 weeks நீங்கள் வாக் பண்ணவே கூடாது அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. இட் புட் மீ டோட்டலி டவுன். எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஏன்னா எனக்கு இப்போ தான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகிற மாரி இருந்தது. என் யூடியூப் என் ப்ரொஃபஷ்னல் எல்லாமே செட் ஆகிற மாரி இருக்கப்போ எனக்கு இந்தமாரி இன்சிடென்ட் நடக்கவே ஐ வாஸ் ஃபுல்லி டவுன். எனக்கு எப்படி அது என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியல. ஹீல் போன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. வி வாஸ் கோயிங் டு மல்டிபிள் ஹாஸ்பிட்டல்ஸ். ஒரு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி சரி வேறு ஹாஸ்பிட்டலில் போனால் எதனா ஹோப் கொடுப்பாங்களான்னு வி வாஸ் செக்கிங் மல்டிபிள் ஹாஸ்பிட்டல்ஸ். பட் எல்லாருமே சொன்னது ஒரு விஷயம் என்னென்னா யூ ஷுட் டேக் அட்லீஸ்ட் 65 days நீங்கள் வாக் பண்ணவே கூடாது. ஏன்னா உங்கள் போன் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. ஸோ செட் ஆகிறதுக்கே 65 days ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹேப்பன். ஸோ நாங்கள் அதுக்கான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து காலில் பிளாஸ்டர் 1 week போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா இங்கே ட்ரெடிஷ்னலாக கட்டு போகிற இடத்துக்கு போயிருந்தேன். ஸோ அவங்க எல்லாம் கட்டு போட்டு ஸோ இட் டுக் மீ அரவுண்ட் Jan 19 எனக்கு அடிபட்டுச்சு. அண்ட் இட் டுக் மீ அரவுண்ட் March எண்டில் தான் நான் ஃபூட்டே கீழே வச்சேன். திருப்பி 2 விஷயத்த நான் மெயினாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி அண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மென்டலி. ஃபிசிக்கல் திங்ஸ் நீங்கள் எப்படின்னா உங்களுக்கு அது பழகிடும். ஒரு 1 week கஷ்டமாக இருக்கும். பட் அது பழகிடும். பட் மென்டலி ஸோ டிஸ்டர்ப்ட் அண்ட் ஸோ டவுன். ஏன் அப்படின்னா என்னோட யூடியூப் கெரியர் அப்போ தான் நான் இது நம்ம பண்ணுறதே எலக்ட்ரானிக்ஸ் கண்டென்ட். ஸோ இது அவ்வளோவா ரீச் இருக்காது. நான் இப்போ தான் எனக்கு யூடியூப்பில் எல்லாமே கரெக்டாக செட் ஆகி நான் வீடியோஸ் ரெகுலராக பண்ணணும் அப்படின்றது நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பேக்கப்பில் வச்சுருந்தேன். நான் நடக்கவே முடியாதுன்றப்போ என்னால் பண்ண முடியல. நீங்கள் நினைக்கலாம் நடக்க முடியாதுன்னா ஏன் வீடியோ பண்ண முடியாது அப்படின்னு. ஐ வாஸ் தி ஒன்லி பர்சன் ஹூ இஸ் ஹேண்ட்லிங் மை யூடியூப் அண்ட் மை ப்ரொஃபஷனல் கரியர். நான் ஒரு ஃபுல் டைம் யூடியூபர் கிடையாது. எனக்கு இன்னொரு ப்ரொஃபஷனல் இருக்குது. ஐ எம் ப்ரொஃபஷனல் இன்ஜினியர். ஸோ அதை ஹேண்டில் பண்ணணும். அண்ட் மற்ற விஷயத்தையும் பார்க்கணும். எனக்கு கூட சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மை பிரதர் வாஸ் ஒன்லி தேர். என்னோட பிரதர் மட்டும்தான் இருந்தார். அவருக்கும் அதுதான் டைம் சொல்லுவாங்கல்ல, நம்மளுக்கு டைம் சரியில்லை அப்படின்னா என் பிரதர் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் இன் கம்பெனி. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா சென்னையை விட்டு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஒரு 2 months போகணும். ஸோ ஒரு பிரதர் அந்த பிரதர் Jan 17 போகிறாங்க. எனக்கு 19 இந்தமாதிரி ஆக்சிடெண்ட் ஆகுது. ஸோ வீட்லேயும் மென்டலி டவுன். 2 பேருமே இங்கே இல்லை. அவங்களுக்கெல்லாம் எக்ஸ்ப்ரெஸும் பண்ண முடியல. எனக்கு இந்தமாரி ஆயிடுச்சு. என் பிரதர்கிட்டையும் நாங்கள் சொல்லலை. ஸோ என்னால் வீடியோஸ் கண்டிப்பாக மேக் பண்ண சான்ஸே இல்லை. நான் அதனால தான் ஜானில் வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கடுத்து ஒரே ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருப்பேன். அந்த ஷார்ட்ஸ் நான் முன்னாடியே ஷூட் பண்ணி வச்சுருந்தது. ஸோ அதை நான் எடிட் பண்ணி போட்டுட்டேன். நான் நடக்கவும் முடியல. என்னால் வீடியோஸும் போட முடியல. மென்டல்னால் எனக்கு தெரிஞ்சது மென்டலாக நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு. பட் ஆனால் ஐ குட் நாட். ஏன் அப்படின்னா நிறைய விஷயத்தில் பிரேக் ஆனேன். ஏன்னா என்னோட ப்ராஜெக்ட்ஸ் நிறையா ஹோல்ட் ஆகிடுச்சு. நான் அதுக்கு முன்னாடி என்கொயரி பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் சம் ப்ராஜெக்ட்ஸ். அது எல்லாமே ஹோல்ட் ஆக ஆரம்பிச்சிது. லக்கிலி தே ஆல் அக்செப்டட் என்னோட ஃபிசிக்கல் சுச்சுவேஷனால். சரி நீங்கள் டைம் எடுத்துக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த ப்ராஜெக்ட்ஸும் என்னால் முடிக்க முடியல. அர்ஜென்ட்டில் ப்ராஜெக்ட் கேட்டது அப்படின்றதுனால நான் 2-3 ப்ராஜெக்ட்ஸ்
ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா என்னால் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து வாக் பண்ண முடியாது அப்படின்றதுனால வந்து பண்ண முடியல. க்ரச்சஸ் வச்சு தான் வந்து நான் வாக் பண்ண வேண்டியதே இருந்தது. லிட்ரலி ஐ வாஸ் ஸோ டவுன். எனக்கு என்ன பண்ணுறது, யார்கிட்ட எப்படி கன்வே பண்ணுறது ஒன்றுமே தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், கன்வே பண்ணேன், பேசினேன். பட் ஹேப்பன் இஸ் ஹேப்பன், நடந்துடுச்சு. என்னோட யூடியூப் வீடியோஸ் எனக்கு அப்போது வந்து சொன்னது என்னென்னா 2 months வந்து நீங்கள் வாக் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஐ தாட் நான் 2 monthsக்கு அப்புறம் நம்ம ஈஸியாக வாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. இந்த டெவில் லைஸ் இந்த டார்க்னஸ் அப்படின்ற மாரி 2 monthsக்கு அப்புறமா தான் எனக்கு ரியாலிட்டியே புரிய ஆரம்பிச்சிது. இதோட சீரியஸ்னஸே எவ்வளோ அப்படின்றது வந்து புரிய ஆரம்பிச்சிது. ஏன்னா நான் இது வரைக்கும் ஃப்ராக்சர் ஆகி யாருமே அந்தமாரிலாம் பார்த்து பழக்கம் கிடையாது. நான் ஐ தாட் நான் மேலேருந்து கீழே விழுந்தோடனே சரி நம்ம லெக் பெயின் இருக்குது, ஸோ ஹாஸ்பிட்டல் போனால் க்யூர் ஆகிடும் அப்படின்னு போனோம். அங்கே போய் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு சொன்னப்போ கூட எனக்கு ஷாக் இல்லை. பட் நீ 2 months வந்து நீ நடக்கவே கூடாது அப்படின்னாங்க. வாஸ் லிட்ரலி டவுன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி 2 monthsக்கு அப்புறமாவது நடக்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு பார்த்தா போன மந்த்து நான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து April 29 வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். March 27 தான் வந்து என்ன நீங்கள் நடக்கலாம் அப்படின்னே வந்து சொன்னாங்க. நான் நடக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஃபீல் பண்ணது என்னதுன்னா ஐ குட் நாட் வாக். ஏன் அப்படின்னா நான் 2 months வந்து நடக்காமல் இருந்துட்டேன். ஸோ என்னால் வந்து அந்த லெக்கை வந்து என் லெஃப்ட் லெக்கில் அடிப்பட்டது. என் லெஃப்ட் லெக்கை வந்து வாக் பண்ணவே முடியல. நான் பண்ணணும்னு நினச்சாலும் என் மைண்ட் வந்து அதுக்கு விடலை. அப்போ தான் நான் வந்து பார்க்குறேன் இன்டர்நெட்டில் வாட் குட் ஐ குட் டூ அப்படின்றத பார்க்கும்போது தான் எனக்கு வந்து ரீஹேப் ஃபேஸ் நம்ம இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுது. ஃப்ராக்சருக்கு அப்புறம் ரீஹேப் ஃபேஸ் இருந்துட்டு தான் நம்ம நார்மல் லைஃப்லேயே போக முடியும் அப்படின்றது தெரிஞ்சுது. ஸோ என்னோட ரீஹேப் ஃபேஸ் தான் இப்போ நான் இருந்துகிட்ருக்கேன். ஐம் ஸ்டில் இன் மை ரீஹேப் ஃபேஸ். அதுதான் உண்மை. ஏன்னா போன இதில் தான் வந்து நான் நடக்க சொன்னாங்க. இட் டுக் மீ டோட்டலி 15 days டு வாக். சப்போர்ட் இல்லாமல் நடக்கிறதுக்கே எனக்கு வந்து 15 நாள் வந்து ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வீக் வந்து நான் 2 crutches வந்து வச்சிட்ருப்பேன். அதுக்கப்புறமா வந்து சிங்கிள் crutches அதில் வந்து நடக்க பழகினேன். அதுக்கப்புறமா 2 weeks கழிச்சு தான் வந்து crutches இல்லாமல் நான் நடக்கவே ஆரம்பித்தேன். பட் இன்னமும் என்னால் வந்து எப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நடக்க முடியல. ஸ்லோ வாக்கர். ரோட்டில் போகிறப்போ அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஃபீலாக இருக்கும். ஏன்னா நான் வந்து வேகமாக வாக் பண்ணி பழகும். நான் நடக்கிறதே வந்து வேகமாக தான் இருக்கும். பட் இப்போ வந்து நான் சுத்தமாக ஸ்லோவாக நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங். ஐ குட் நாட் எக்ஸ்பிளைன் இட். ஐ குட் நாட். பட் ஹேப்பன் இஸ் ஹேப்பன், நோ சான்ஸ். இந்த டைமில் நான் என்னென்னலாம் கோ த்ரூ பண்ணேன் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். முன்னாடியே சொன்ன மாரி ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் பெயின் தான் வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா சப்போர்ட்டுக்கு கூட யாருமே இல்லைன்றப்போ நீங்கள் தனியாக ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா என்னால் வந்து லிட்டரலாக சொல்லணும் அப்படின்னா என் ஆஃபீஸ்லேயும் வந்து வாஸ் லக்கிலி ஐ ஹேட் அ ஆஃபீஸ் விச் ஐ கேன் அஃபோர்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம். இல்லை அப்படின்னா நான் போத் ஃபினான்ஷியலாகவும் டவுன் ஆகிட்ருப்பேன். இப்போ என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக வந்து சப்போர்ட்டாக இருந்தது எனக்கு. இல்லை அப்படின்னா இன்னும் எப்படி சொல்கிறது, பைத்தியம் ஆகிட்ருப்பேனே லிட்டரலாக சொல்லலாம். ஏன்னா என்கிட்ட ஃபினான்ஷியலாகவும் இருந்திருக்காது, ஃபிசிக்கலாகவும் இல்லை. ஐ வாஸ் மென்டலி டவுன். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்ருப்பேன். என் ஆஃபீஸில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்றதுனால ஐ வாஸ் டூயிங் மை ஒர்க் ஃப்ரம் ஹோம் தேங்க்ஸ் டு த டீம். ஆக்சுவலாக நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து என்னை வந்து அலோவ் பண்ணாங்க. ஸோ ஐ வாஸ் டூயிங் மை ஒர்க் ஃப்ரம் ஹோம் டிசைன்ஸ். அது எல்லாமே நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். சொன்ன மாதிரி மென்டலி, ஏன்னா நீங்கள் வந்து லிட்டரலாக வந்து நடக்க முடியாது. ஸோ மை பேரண்ட்ஸ் வாஸ் மை சப்போர்ட்டிங் மீ. நான் எழுந்தாலே வந்து மை டேட் வந்துடுவார். வந்து கூட வந்து எதுக்கு எழுஞ்சிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் சப்போர்ட்டிங் மீ. அதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் வந்து பெயினாக இருந்தது. நம்ம ஒரு சின்ன இட்ஸ் ஹேப்பன் இன் அ செகண்ட். லிட்டரலாக சொல்லணும் அப்படின்னா இப்படி கண்ணை திறக்கிறதும் நான் மேலே வந்து விழுந்தேன். இட்ஸ் ஆல் ஹேப்பன், டக்குன்னு நடந்தது. ஸோ அவங்களும் வந்து தேர் ஆல்சோ சஃபரிங். அவங்களாலையும் வந்து வெளியே வந்து சொல்ல முடியல நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ லிட்டரலி ஐ வாஸ், உங்களுக்கு எல்லாமே தெரியும், நான் கிஃப்ட் பிஸ்னஸும் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன், ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் அண்ட் யூடியூப் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ என்னோடய கிஃப்ட் பிஸ்னஸும் என்னோடய 3D பிரிண்டரில் போய் ஆக்டிவாக நின்று அதை பார்க்க முடியாது. ஸோ ஐ வாஸ் ஹோல்ட். அதையுமே வந்து ஹோல்டில் வந்து வச்சேன். என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் எதுவுமே பண்ணலை. ஸோ அதையுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஷட் டவுன் ஆன மாரி ஹோல்டில் வந்து போட்டேன். ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு சொன்னதை மட்டும் ஐ வாஸ் சமவ் மேனேஜ் பண்ண முடிஞ்சது. ரெண்டாவது என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்ஸ் மட்டும் நான் பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். பட் எப்போவுமே வந்து நான் யூடியூப்பில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றது, ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரீச் இருந்தது. திருப்பி நான் ஒரு 2 மாதம் வீடியோ போடல அப்படின்றப்போ சேனலே ஷட் டவுன் பண்ணுற மாரி. ஸோ அகெயின் ஐ ஹாவ் டு ரீஸ்டார்ட் ஃப்ரம் திஸ். ஸோ
ஸோ வாட் happened. ஸோ ஃபைனலி ஐ வாண்ட் டு தேங்க் மை பேரண்ட்ஸ் பிகாஸ் அவங்க தான் எனக்கு வந்து ஒரே சப்போர்ட்டாக வந்திருந்தாங்க இந்த பாஸ்ட் 3 months வந்து. பிகாஸ் நான் ஒரு வாட்டியுமே வந்து நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு டவுனாக ஃபீல் பண்ணுறப்பெல்லாம் வந்து இதுவும் கொஞ்ச நாளைக்கு தான் சரியாயிடும் சொல்லி எனக்கு ரொம்ப கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஐ ஆல்சோ தேங்க் மை பிரதர்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ சப்போர்ட்டட் மீ வெரி வெல் டியூரிங் திஸ் டஃப் டைம்ஸ். ஸோ அவ்வளோதான். அடுத்தடுத்த வீடியோக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஒன்றா வந்து எக்ஸிக்யூட் வர சண்டே இல்லாமல் அதுக்கு அடுத்த சண்டேல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்து வரும். நான் எல்லாமே வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்து வரும். உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் டாபிக்ஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா அதில் வந்து கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. நானும் அதை பற்றி படித்து பார்த்துட்டு நானும் அதை பற்றி ரிசர்ச் பண்ணிவிட்டு R&D பண்ணிவிட்டு ஐ வில் ஆல்சோ ட்ரை டு எக்ஸ்பிளைன் தெரிஞ்ச வழியில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து நான் கன்வே பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஒரு சில பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி வந்து கேட்டிங்க, தேங்க்ஸ் ஃபார் தட், உங்களுக்கு ஏன் வீடியோ போடலை அப்படின்னு கேட்டிங்க. தேங்க்ஸ் ஃபார் தட் ரியலி மோட்டிவேட்ஸ் மீ. ஸோ அதனால தான் வந்து மேக் பண்ணுறேன். ஸோ என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே வந்து தெரியணும் ஏன் வந்து இந்த சேனல்லேருந்து ஒரு 3 months வந்து வீடியோ வரலை அப்படின்றதுக்கு. ஸோ ஐ வாண்ட் டு கன்வே தட். அதுக்கு தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் முக்கியமாக எடுத்தது. அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு டாக்குமெண்ட் இட். ஏன்னா எனக்கு பர்சனலாக வந்து இது டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ அவ்வளோதான். ஐ திங்க் ஐ ஹவ் ஸ்போக்கன் ஃப்ராங்க்லி எல்லாமே வந்து சொல்லிட்டேன். ஸோ அடுத்து இன்னொரு ப்ராஜெக்ட் வீடியோ வந்து பார்க்கலாம். அண்டில் தென் இட்ஸ் கோபி சைனிங் ஆஃப். டாடா பை பை.